Welcome to Mahalakshmi Science and Social Zone. Classifications of organisms பார்க்கலாம். இந்த வீடியோவில் கிளாஸ் 6லேருந்து கிளாஸ் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். 1.5 million species of organisms are different from one another. நம்ம வேர்ல்டில் பார்த்திங்கன்னா 1.5 millions of species வந்து இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று வந்து கண்டிப்பாக வேறுபட்டிருக்கு. Every organism exhibits variations in their external appearance, internal structure, behavior, mode of living, etc. This form the basis for diversity. இந்த கிளாஸிஃபிகேஷன் இந்த டிஃப்ரென்ஸ் எதனால் வந்தது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், பார்க்குறதுக்கு தோற்றம், வெளி தோற்றம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் எப்படிலாம் இருக்குது, எப்படி பிஹேவ் பண்ணுது, எந்த மாதிரி அது வாழ்வு இருக்குது அப்படின்றத வச்சு தான் வந்து இதை பிரிக்கிறோம். Classification is the ordering of organisms into groups on the basis of the similarities, differences and relationship. Classification அப்படின்னா என்னென்னா ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு ஆர்டராக நம்ம அடுக்கி வைக்கிற மாதிரி. அது எதெல்லாம் வந்து சிமிலாரிட்டிஸ், எதெல்லாம் வந்து சேமாக இருக்குது, எதெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது, அதுக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க. Taxonomy is a science of classification which makes the study of wide variety of organisms easier. Taxonomy அப்படின்னா என்னென்னா கிளாஸிஃபிகேஷனுக்கான ஒரு சயின்ஸ். அது ஆர்கானிசம்ஸை எப்படி ஈஸியாக வந்து பார்க்கணும், பிரிக்கலாம் அப்படிங்கிறத தான் வந்து டாக்ஸானமி வந்து கொடுக்கும். These groups are formed based on cell structure, mode of nutrition, body organization and reproduction. இப்போ இது ஒரு சில குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த குரூப்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா செல்ஸ் எப்படி செல்லுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, மோட் ஆஃப் நியூட்ரிஷனை நம்ம என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறோம், அது அண்ட் பாடி ஆர்கானிசம்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் இனப்பெருக்கம் எப்படி பண்ணுறோம், ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, இதெல்லாம் வச்சு தான் வந்து குரூப்ஸாக கிளாஸிஃபை பண்ணாங்க. த ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் அப்ரோச் டு தி கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வாஸ் மேட் பை ஸ்வீடிஷ் பாட்டனிஸ்ட் கார்ல் லினேயஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னெடுத்தது யார் அப்படின்னா ஸ்வீடிஷ் நாட்டை சேர்ந்த பாட்டனிஸ்ட்டு, அவர் பேர் கரோலஸ் லினேயஸ். He generated the standard system for naming organisms in terms of genus, species and more extensive groupings using Latin names. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டாக இதுக்கு ஒரு சிஸ்டம் கொடுக்கணும், அதுக்கு ஆர்கானிசம்ஸ்க்கு நேமிங்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜீனஸ், ஸ்பீசஸ் இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் வந்து யூஸ் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் லாட்டின் வேர்ட்ஸை நிறைய யூஸ் பண்ணார். இந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிங்டம்ஸாக அதை கிளாஸிஃபை பண்ணாங்க. மொத்தமாக உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் கிங்டம்ஸ் கீழே 5 கிங்டம்ஸ் கீழே கொண்டு வராங்க. அது என்னென்னா மொனிரா, ப்ரொட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா. On the basis of hierarchy of classification, the organisms are separated into smaller and smaller groups which form the basis unit of the classification. So hierarchy அப்படின்னா ஃபஸ்ட் எது, செகண்ட் எது, தேர்ட் எது, அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா சின்ன குரூப்ஸாக அதை அப்படியே பிரிச்சுக்கிட்டே வராங்க. அதோடைய கடைசி ரொம்ப சிறு குரூப் எது அப்படின்னு அந்த ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய குரூப் தான் வந்து கிளாஸிஃபிகேஷனுக்கு உண்டான பேசிக் யூனிட்டாக அமையுது. ஸ்பீசிஸ், இட் இஸ் த லோயஸ்ட் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ ஸ்பீசிஸ்ன்றது ரொம்ப கடைசியாக இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி தான் ஸ்பீசிஸ். எக்ஸாம்பிள், த லார்ஜ் இந்தியன் பேரக்கீட், சிட்டாகுலா யூபேட்ரா, த க்ரீன் பேரட், சிட்டாகுலா கிரமேரி, டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ். இந்த 2 பேரட்டும் பார்த்தீங்கன்னா அது பேரக்கீட், இந்தியன் பேரக்கீட், இது க்ரீன் பேரட். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பேர்ட்ஸ் தான், ஆனால் பேர்ட்ஸுடைய ஒரு ஸ்பீசிஸ் தான் அது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சிட்டாகுலா அப்படிங்கிற இதில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ த பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் யூபேட்ரா அண்ட் கிரமேரி பட் கெனாட் இன்டர்பீட். ஆனால் இது வெவ்வேறு இனம் தான், ஆனால் இது ரெண்டுமே ஒன்றா வந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாது. ஜீனஸ், அடுத்த கேட்டகரி வந்து ஜீனஸ். இட் இஸ் அ குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். நிறைய ஸ்பீசிஸ் கடைசி சொன்னோமா, இப்போ சில ஸ்பீசிஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வந்து ஜீனஸ்ன்னு சொல்கிறோம், விச் கான்ஸ்டிடியூட் த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி. ஸ்பீசிஸ்க்கு மேலே வந்து ஜீனஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த இந்தியன் உல்ஃப் கேனிஸ் பாலிபிஸ் அண்ட் தி இந்தியன் ஜாக்கல் கேனிஸ் அவுரஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த சேம் ஜீனஸ் கேனிஸ் அப்படிங்கிற சேம் ஜீனஸில் இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் உல்ஃபையும் ஜாக்கலையும். ஃபேமிலி, அ குரூப் ஆஃப் ஜெனிரா வித் செவரல் காமன் கேரக்டர்ஸ் ஃபார்ம் அ ஃபேமிலி. ஸோ சில கேரக்டர்ஸ் ஜீனஸ்குள்ளே இருக்கிற சில கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து அது ஃபேமிலி அப்படின்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், லியோபார்ட், டைகர் அண்ட் கேட் ஷேர் காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிலாங் டு தி லார்ஜஸ்ட் கேட் ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ இங்கே டைகர், லயன், லியோபார்ட், சிறுத்தை அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சில கேரக்டர்ஸ் வந்து அதுக்கு அமைஞ்சிருக்கு, காமனாக இருக்குது. அதனால் அது எல்லாத்தையுமே வந்து ஃபேமிலி ஃபெலிடே அப்படின்றதுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டர், a number of related families having common characteristics are placed in the order. ஸோ ஆர்டர்னு வரும்போது ஃபேமிலிஸ்குள்ளே இருக்கக்கூடிய சில காமன் கேரக்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து அதை ஆர்டர்னு கொடுக்குறாங்க. monkeys, baboons, apes, man
குரங்கு, குரங்கு, மனிதர் எல்லாமே என்ன என்ன பண்ணாங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் அவங்க ஆர் பிளேஸ் இந்த ஸ்பேஸ் ஆர்டர் ப்ரிமேட்ஸ். அந்த ஃபேமிலிஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கூட இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து ப்ரிமேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. சின்ஸ் ஆல் தீஸ் அனிமல்ஸ் போசஸ் சம் காமன் ஃபேக்டர்ஸ் தே ஆர் இன் தி சேம் ஆர்டர். இது எல்லாத்துக்குமே ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சேமாக இருக்குது, காமனாக இருக்குது. அதனால் இதை கொண்டு வந்து ஒரே ஆர்டரில் வச்சுருக்காங்க. கிளாஸ் ரிலேட்டட் ஆர் சிமிலர் ஆர்டர்ஸ் டுகெதர் ஃபார்ம் அ கிளாஸ். ஸோ சில காமன் கேரக்டர்ஸ் ஆர்டர்ஸில் இருக்கக்கூடியதெல்லாம் கொண்டு வந்து கிளாஸில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தி ஆர்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் லைக் தோஸ் ஆஃப் ரேபிட், rat, bats, whales, chimpanzee and human share some common features such as the presence of skin and mammary glands. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், இப்போ ரேபிட்டு, எலி, வவ்வால், திமிங்கலம், சிம்பான்சி, மனிதர், இவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே ஸ்கின் இருக்குது, வெளியில் தோல் இருக்குது, அண்ட் மேமரி கிளாண்ட் இருக்குது, அதாவது பாலூட்டி வகை. ஸோ அதனால் இது என்ன பண்ணாங்கன்னா கிளாஸ் மமிலியா அப்படிங்கிற கிளாஸில் கொண்டு வந்து ஒன்றா வச்சுட்டாங்க. அந்த ஸ்கின் மெமரி கிளாண்ட் இருக்கிறதுனால, காமனாக எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால இந்த கிளாஸ் மமலியாவில் வச்சுருக்காங்க. ஃபைலம் classes which are related to one another constitute phylum. ஸோ கிளாஸஸாக பிரிச்சிருக்கக்கூடிய அனிமல்ஸில் இதெல்லாம் காமனாக இருக்கும், அதெல்லாம் கொண்டு வந்து ஃபைலமில் கொண்டு வந்து சேர்த்திட்டாங்க. The classes of different animals like mammals, birds, reptiles, frogs and fishes constitute phylum chordata which have a notochord or backbone. இப்போ மேலே நம்ம சொன்ன மேமல்ஸ்னால் பாலூட்டிகள் சொல்கிறோம், பேர்ட்ஸு, ரெப்டைல்ஸு, ஊர்வனன்றது ரெப்டைல்ஸு, ஃப்ராகு, தவக்கலை, மீன், அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பேக் போன் இல்லைனா நொட்டோகார்ட் இருக்குது. அதனால் இதை கொண்டு வந்து ஃபைலமில் காமனாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கார்டேட்டா, ஃபைலம் கார்டேட்டா அப்படிங்கிறதுல காமனாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. Kingdom, it is the highest category and the largest division to which microorganisms, plants and animals belong to. ஸோ ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடியது கிங்டம், ரொம்ப லோயஸ்ட் லெவலில் இருக்கிறது ஸ்பீசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிங்டமில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கூட இருக்குது, பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பெரிய டிவிஷனில் தான் இருக்குது. ஈச் கிங்டம் இஸ் ஃபண்டமெண்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒவ்வொரு கிங்டமும் ஒன்றுக்கு ஃபண்டமெண்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் சேம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் குரூப்ட் அண்டர் திஸ் கிங்டம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இனங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஒன்றா கிங்டம்குள்ளே வச்சுருக்காங்க. The taxa of living organisms are in a hierarchy of categories as follows. நம்ம இப்போ அப்படியே பிரிச்சுக்கிட்டே வந்தோம் இல்லையா, அது என்ன ஆர்டரில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். கீழேருந்து நம்ம போகலாம், ஏன்னா லோயஸ்ட்லேருந்து தான் நம்ம படித்தோம் இல்லைங்களா. ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். இந்த ஃபஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் ஒரு அக்ரானிம் ஞாபகம் வச்சுக்கிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம். நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். இந்த மாதிரி நம்ம ஏன் வந்து தனித்தனியாக இதை இனங்களை வந்து பிரித்து வைக்கணும் அப்படின்னா அதோடைய தேவை என்ன அப்படின்னா, கிளாஸிஃபிகேஷன் இஸ் நீடட் டு ஐடென்டிஃபை அன் ஆர்கனிசம் கரெக்ட்லி. ஒரு கரெக்டாக ஒரு இந்த விலங்கோ இல்லை ஏதோ ஒரு ஆர்கனிசம் வந்து இதை சார்ந்தது தான் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் உதவும். இட் ஹெல்ப்ஸ் டு நோ தி ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் தி ஆர்கனிசம். ஒரு உயிரினம் எப்படி உருவாச்சு, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன்ஷிப் அமாங் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன் நமக்கு உதவிகரமாக இருக்கும். It provides the information about living things in different geographical regions. வெவ்வேறு இடங்களில் வாழக்கூடிய விலங்குகளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு ஈஸியாக புரியும். இட் ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் மஸ்ட் ஹேவ் இவால்வ் ஃப்ரம் சிம்பிளர் ஒன்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம்ஸ்லேருந்து எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமாக உருவெடுத்தது அப்படின்றத இந்த கிளாஸிஃபிகேஷனால் நம்ம புரிஞ்சுக்க முடியும். Scientists have been able to discover and classify more than 2 million organisms on the earth, ranging from tiny bacteria to the largest blue whale. சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2 மில்லியன் ஆர்கானிசம்ஸை இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் அண்டரில் நம்ம என்னெல்லாம் படித்தோம் இல்லையா, அப்போ கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்பீசஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம், அது எல்லாத்துலேயுமே கொண்டு வந்து கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஆர்கானிசம்ஸை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. Each organism has been classified in a category based on its evolution relationship with other group of organisms. அது எப்படி உருவானது, அது மற்ற அனிமல்ஸோட எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த ஆர்கானிசம்ஸை கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. We can define hierarchy of organisms as the system of arranging taxonomic categories in the descending order based on the relationships with other group of organisms is called hierarchy of categories. Hierarchy of categories அப்படின்னா என்னென்னா, டாக்ஸானமி வைஸில் பெரிய நம்பர்லேருந்து சின்னது வரைக்கும், பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் வந்து நம்ம ஹைரார்கி ஆஃப் கேட்டகரிஸ்ன்னு சொல்கிறோம். This system was introduced by Linnaeus and is called Linnaeus hierarchy. இதை கொடுத்தது யாருன்னா Linnaeus, அதனால் இதை வந்து Linnaeus hierarchyன்னு சொல்கிறோம். There are 7 main categories of hierarchies, namely இதில் 7 கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். ஸோ நம்ம சின்னதுலேருந்து மேலே படித்ததுனால அதே ஆர்டரில் படிச்சுக்கலாம். ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம்.
ஸ்பீசிஸ் இஸ் தி பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நம்ம படித்தோம் பேசிக் யூனிட் வந்து கிளாஸிஃபிகேஷன்ஸில் இதனால் கிடைக்கும்னுட்டு. ஸோ இந்த 7ல் எது பேசிக் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்பீசிஸ் தான்.